அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜு டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜு ஆல்ரெடி ஒரு ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க. எல்ஜி கம்பெனி. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் தான் நான் எப்போவுமே மாவு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரோஸ் வாட்டர். இந்த டோர் செல்ஃபில் எனக்கு இடம் இல்லை, அதனால் இந்த பக்கம் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது. அப்பப்போ நம்ம இஞ்சி டீ போட்டு குடிப்போம், அதனால் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் மல்லித்தலை துவையல் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். மல்லி தனியாகவும் புதினா தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கோம். அது தனித்தனி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கடல மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்காக கொஞ்சோண்டு கடல மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் வெஜிடபிள் கவர் தான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பாலித்தீன் கவர் விற்கும்ல, அந்த மாதிரி அந்த கவரில் தான் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி பாக்ஸ் வாங்கி ஒரு 2 வீக்காக இந்த பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் நான் பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கேன். மேட்டும் மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் எனக்கு 4 மேட்டு கொடுத்துருந்தாங்க. மேலே ஃப்ரிட்ஜு டாப்பில் போகிறதுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மேலே நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு பிடிச்சனால நான் இந்த டிசைனே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஃப்ரிட்ஜுக்கு தேவையான எல்லா ஆர்கனைசர் ப்ராடக்ட்டுமே நான் இப்போ 1 மாதம் முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ அதனால தான் ரொம்ப நாளாக நான் ஃப்ரிட்ஜ் டூர் போடாமலே இருந்தேன். இப்போ ஃபைனலி நான் வாங்கிட்டேன், எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ தான் ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு 10 மாதம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுமே புதினா, மல்லி, கருவேப்பிலைன்னு வைக்கிறதுக்கு இந்த 3 பாக்ஸ் நான் செப்ரேட்டாக தனியாக வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். நிறையா ஸ்டாக் இருந்துச்சு, இப்போ காலியாக இருந்தனால இப்போ 1 மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அது பார்க்கும்போதே தெரியுது நமக்கு டேட்ஸ் பாக்ஸுன்னு. கிமியா அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அந்த கம்பெனி பாக்ஸு. அப்புறம் இந்த டோர் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே காஞ்ச எலுமிச்சப்பழம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மந்தி பிரியாணி போடுறதுக்காக. அதுக்கப்புறம் கீழே 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மாவு கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக இந்த பேக்கிங்க்கு தேவையான பொருள் தான் இருக்குது. பேக்கிங் சோடா அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம கசகசா பிரியாணி போடும்போது யூஸ் ஆகும், அது வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக சாஸ் தான், கெச்சப்ஸ், சாஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு, திருப்பி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். லாஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாரஸ் ஃபேஸ் பேக் தான் 2 போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய மொத்த ஃப்ரிட்ஜு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு இதுதான் இப்படி தான் வச்சுருக்கேன். இன்னும் மீந்து போன சட்னி, சாம்பார், குழம்பு அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. இருந்தால் அதையும் இப்படி தான் மேலே நான் கொஞ்சம் சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கீழே நம்ம இந்த வெஜிடபிள் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட் ஒன்றும் பார்க்கல. அதில் ஒன்லி நான் டொமேட்டோ, தக்காளி போட்டு வச்சுருக்கேன். தக்காளியும் இந்த காலிஃப்ளவரும் தான் போட்டு வச்சுருக்கேன். நேற்று தான் என் ஹஸ்பண்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தார். அதனால தான் ரொம்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ கீழே நமக்கு முடிஞ்சிச்சு. மேலே ஃப்ரீசரில் என்ன வச்சுருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜு மேலே போட்டிருக்க மேட்டு இது தான். பிளாக் வித் ஒயிட்டு நல்லாவே ஆஷ் கலர் நல்லாவே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜுமே ஆஷ் கலர் தான். அந்த கவருமே அதுக்கேற்ற மாதிரியே நான் வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜு துடைக்கிற அந்த டவலுமே பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா
நான்வெஜ் தான் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ எந்த ஸ்டாக்கும் இல்லை. மேக்ஸிமம் வந்து நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போ சமைச்சு சாப்பிட்ருவோம். அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது கிடையாது. மேலே என்ன வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த பால் ஏடை இருக்குல்ல, அது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது நெய் உருக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப் பாக்ஸில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டொமேட்டோ தக்காளி அரைச்சி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக அதை வந்து அவர் போட்டிருக்காரு. அதை செஞ்சு வச்சுருக்காரு. ஐஸ் க்யூப் தண்ணி கூட எதுவுமே நான் இது பண்ணி வைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மேலே ஃப்ரீசர் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். இந்த பால் ஏடை தவிர வேறு எதுவுமே அதிகமாக இருக்காது. இதுதான் என்னோடய மொத்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள். இதுதான் இப்படி தான் என் ஃப்ரிட்ஜை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நான் வந்து நீட்டாக தான் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து ஒரு 15 டேஸ்க்கு இல்லை 10 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து இந்த பெரிய ஃப்ரிட்ஜு 4 டோர் மாதிரி பெருசாக இருக்கும். தண்ணி வெளியே பிடிச்சிக்கலாம். ஐஸ் க்யூப்லாம் வெளியே எடுத்துப்பாங்களே, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்கினது தான் ஆசை. இன்ஷால்லா நம்ம வீடு கட்டி அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக வாங்கலாம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு. இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.